தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு MT3. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்புடோ இப்படோ எப்படோ அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் ப்ரைம் OTTயில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் நிகில் சித்தார்த், ருக்மணி, திவ்யான்ஷா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு காமெடி கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, படத்தினுடைய கதாநாயகன் நிகில் சித்தார்த் பார்த்திங்கன்னா யூகேவில் தன்னுடைய ஃப்ரெண்டோடு தங்கியிருப்பார். அவர் ஒரு ரேசராக இருப்பார். அங்கே தான் பார்த்திங்கன்னா கதாநாயகன் ருக்மணியை சந்திக்கிறாரு. கதாநாயகன் பார்த்திங்கன்னா ருக்மணியை 2 வருஷத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் அதில் சொல்லாமல் இருந்திருப்பார். இப்போ 2 பேருமே பார்த்திங்கன்னா யூகேவில் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் கதாநாயகனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு திவ்யான்ஷா உள்ளே வருவாங்க. இந்த திவ்யான்ஷா யார், கதாநாயகனுக்கும் அந்த திவ்யான்ஷாவுக்கும் உள்ள அந்த லவ் என்ன, அப்புறம் எப்படி பிரேக்கப் ஆனாங்க, திவ்யான்ஷாவுக்கும் அந்த கேங்ஸ்டருக்குமான பிரச்சனை என்ன, ஸோ திவ்யான்ஷாவுக்கு கடைசியில் என்ன ஆகுது, ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாரு, மற்றும் டுவர்ட்ஸ் த எண்டில் பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த அப்புடோ இப்படோ எப்படோ. இந்த படத்தை பற்றி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தை ஆரம்பித்த விதம் பார்த்திங்கன்னா, 2 திருடர்கள் எங்கேயோ கொள்ளடிக்க போகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஒரு பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த பேக் ஸ்டோரிக்குள்ளே இன்னொரு பேக் ஸ்டோரி இருக்கும். அந்த பேக் ஸ்டோரிக்குள்ளே இன்னொரு பேக் ஸ்டோரி இருக்கும். அப்படி கதை ஒரு மல்டி லேயராக போகும். அப்போது படம் ஆரம்பித்த விதத்தை பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் வேறு லெவலில் இருக்கும் போலுக்கு அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஆர்டினரியான படமாக இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தமிழில் பஞ்சதந்திரம் படத்தை பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே சாயலில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அப்புடோ இப்படோ எப்படோ. அந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய கேரக்டர் தெரியும் இல்லையா, அதே கேரக்டரில் தான் இந்த படத்தில் திவ்யான்ஷா அப்படிங்கிற அந்த கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா அந்த பஞ்சதந்திரம் படத்தை போல தான் இந்த படமும் இருக்கும். ஓவராலாக இந்த படத்தை நீங்கள் ஒரு முறை பார்க்கலாம். பெரிய அளவில் புதுமை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி.